முக்கால் மணி நேரம் செட் பண்ணுறேன். ஏறல வண்டி ஏறல. மாமன்ற கூட்டம், இந்த மாமன்ற கூட்டத்தில் வந்து நீங்க பஞ்சாயத்து பண்ண வந்திருக்க பாரு. என் பேர் கே குருசாமி. நான் மதுரை மாநகராட்சியின் முன்னாள் மாமன்ற உறுப்பினர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான நலச்சங்கத்தின் மதுரை மாவட்ட மற்றும் பகுதிக்குழு பொறுப்பாளராக நிர்வாகியாக உள்ளேன். இங்கே நான் எனது கோரிக்கைகள் சம்பந்தமான எனது சொந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயரை சந்தித்து கோரிக்கையை வைக்க வந்தேன். ஆனால் இங்கே வந்த இடத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சந்திப்பதற்கு எவ்விதமான சாய்வுதள வசதியோ அல்லது லிப்ட் வசதியோ மற்றும் கழிப்பறை வசதியோ இங்கே நிறுவப்படவில்லை. இப்பொழுது நான் இங்கே வருகின்ற பொழுது படியேற முடியாமல் கீழே விழுந்து இங்கே போடப்பட்டுள்ள அந்த ரேம்ப் என்பது மிக உயரமாக இருந்த காலத்தினால் நான் அந்த ரேம்பில் வரும் பொழுது எனது வாகனத்தில் வரும் பொழுது கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்து 4 நபர்கள் சேர்ந்து தூக்கி வைத்து என்னை இங்கே உள்ள அழைத்து வந்தார்கள். பிறகு நான் சுற்றி வந்து இந்த வழியாக ஆணையாளர் மற்றும் மேயர் வரக்கூடிய இந்த பாதை வழியாக கார்கள் செல்லக்கூடிய வழியாக வந்த பொழுது இங்கே உள்ள காவலாளிகள் என்னை மிக தரக்குறைவாக, ஒரு நாயை விட கேவலமாக என்னை, நீ இந்த வழியாக ஏன் வந்தீர்கள், உன்னை யார் அனுமதித்தது, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, நீங்களும் இந்த வழி வரக்கூடாது, இந்த வாகனத்தோடு இங்கே வரக்கூடாது என்று என்னை நாயை விட கேவலமாக திட்டி ஒரு அனுப்பிவிட வெளியே மேற்பட்டார்கள். நான் இருந்த போதிலும் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 கீழ் எங்களுக்கு தேவையான அடிப்படை சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலகங்களை சென்று எளிதாக வந்து செல்வதற்கு எவ்விதமான தங்குதடை இல்லாமல் பாதைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 தெள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே மதுரை மாநகராட்சியிலே நாங்கள் பலமுறை மதுரை மாநகராட்சி ஆணையாளரிடமும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திலும் புகார் மனு கொடுத்தும் இன்று வரை நாங்கள் கேட்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்லக்கூடிய கைப்பிடியுடன் கூடிய சாய்வுதள வசதி இல்லை. அதேபோல் லிப்ட் வசதி எங்கள் வாகனத்தோடு வரும்போது நாங்கள் யாரோட தயவின்றி நாங்களே எங்கள் தன்னிச்சையாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து எங்களது குறைகளை கூறுவதற்கு எவ்விதமான வசதிகளும் இங்கே மதுரை மாநகராட்சியில் செய்யப்படவில்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டாக உள்ளது. அது மட்டுமில்லாது மதுரை மாநகர் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலும் சரி, பெரியார் பேருந்து நிலையத்திலும் மற்றும் பல்வேறு இடங்களிலே அரசு மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்வதற்கு எவ்விதமான கழிப்பறை வசதியோ அல்லது சாய்வுதள வசதிகளோ அரசு அலுவலகங்கள் இன்று வரை இல்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டாக உள்ளது. ஆகவே தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளின் துறை தலைவராக இருக்கக்கூடிய எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் இதை கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். மதுரை மாநகராட்சி அலுவலகத்திலே இன்னும் எங்களை போன்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் எளிதாக மக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சந்திப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.